ஹாய், இந்த வாரம் உங்களுக்காக 3 இன்ட்ரெஸ்டிங் வெபினார்ஸ் காத்துட்ருக்கு. காலையில் 10 மணிக்கு ரெசல்யூஷன் 2026 மேக் யுவர் ஃபர்ஸ்ட் க்ரோர் யுவர் ரியாலிட்டி. காலையில் 11 மணிக்கு பில்டிங் ரெசிலியன்ட் போர்ட்ஃபோலியோ இன் வாலடைல் டைம்ஸ் 2026 பிளேபுக். காலையில் 12 மணிக்கு ஒரு நியோ வெபினார் இருக்குது, எஸ்பெஷலாக மிடில் ஈஸ்டர்ன் இன்வெஸ்டர்ஸ்க்காக இயர் அண்ட் ரிவ்யூஸ் 2025. இந்த 3 வெபினாரோட ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. நம்ம வெபினாரில் சந்திக்கலாம். என் பையனுக்கு 1 lakh சேலரி கிடைக்குது, அவனுக்கு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணு அப்படின்னு ஒரு பேரண்ட்டு அவங்க பையனை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அட்வைஸ் வாங்குகிற மனநிலையில் அந்த பையன் இருக்கானான்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் அட்வைஸ் கொடுக்கணும். எனக்கு இதுவே ஃபஸ்ட்டு சங்கடம். ஏன்னா யார் ஒரு அட்வைஸ் பெற விரும்பலையோ அவங்களுக்கு அட்வைஸ் கொடுக்கறதுங்கிறது தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று. ஸோ கொஞ்ச நேரம் அந்த பையன்கிட்ட பேசும்போது அவன் சிக்கனமான ஒரு மைண்ட் செட் உள்ள பையன், அளவாக லைஃப் என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு பையன்றது தெளிவாக தெரியுது. சமூகத்தில் சராசரியாக இருக்கக்கூடியவர்கள் இப்படிப்பட்டவர்கள் தான். த ஆவரேஜ் பர்சன் இஸ் கன்சர்வேட்டிவ். அதுதான் நம்ம சொசைட்டி. ஸோ அடுத்தது என்ன செய்யலாம், இவனுக்கு என்ன அட்வைஸ் கொடுக்கலாம்? 1 லட்சம் ஒருத்தர் சம்பாதிச்சாக்கா நிச்சயமாக அவருடைய சேமிப்பு 50% இருக்க வேண்டும். 50,000 100% சேவ் பண்ணும். ஏன்னு நான் சொல்கிறேன், ஒருத்தனால 50,000 தாராளமாக வாழ முடியும். நான் எத்தனையோ பேரை மீட் பண்ணுறேன், நிறைய சம்பாதிச்சு சொத்து சேர்த்து நல்ல நிலைமையில் இருக்கிறவங்க, அவங்களே 50,000 அவங்க லைஃப்பை லீட் பண்ணுறாங்க. அளவாக சிக்கனமாக டீசெண்டாக லைஃப்பை லீட் பண்ணுறாங்க. ஸோ 1 lakh சம்பாதிக்கிற ஒருத்தர் 50% சேவிங்ஸ் ரேட்டை அட்டைன் பண்ணணும். அது மட்டும் இல்லைங்க, அதுக்கு மேலே சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை அவங்களுக்கு அமைஞ்சதுன்னா குறைஞ்சபட்சம் 50% சேவ் பண்ணுறதுங்கிற அந்த கான்செப்டில் அவங்க நீடிக்கணும். ஏன்னா நம்ம சம்பளம் வளருதுன்னு நம்மளுடைய காஸ்ட் ஆஃப் லிவிங்கை வளர்த்துக்கிட்டே போனால் ஒரு நாள் நம்ம சம்பளம் குறைஞ்சதுன்னா நம்மளால் நம்ம லைஃப் ஸ்டைல் ஸ்டாண்டர்டை மெயின்டைன் பண்ணவே முடியாது. அந்த இடத்துக்கு யாருமே வரக்கூடாது. அப்போது நம்ம லைஃப் ஸ்டைல் எப்போவுமே நம்ம சம்பளத்துக்கு உட்பட்ட ஒரு லைஃப் ஸ்டைலாக, நம்மளுடைய சம்பளத்துக்கு கட்டுப்பட்ட ஒரு லைஃப் ஸ்டைலாக, நம்ம சம்பளம் குறைஞ்சாலும் நம்மளால் கண்டினியூ பண்ணக்கூடிய ஒரு லைஃப் ஸ்டைலாக இருக்கணும். அதனால் ஹை சேவிங் ரேட் அப்படிங்கிறது, நீங்கள் 50% சேவ் பண்ணிங்கன்னா 1 லட்சத்தில் 50,000 சேமிப்புன்னு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாக்கா 50,000க்குள்ளே வாழறது எப்படி அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிப்பீங்க, சரியாக வாழ்வீங்க. ஸோ 1 லட்சம் சம்பளம்னா 50,000 சேமிப்பு. நிறைய பேர் 50,000 சேமித்து கூட 10 வருஷம் கழித்து பார்க்கும்போது எவ்வளோ பணம் இருக்குது அவங்கள்ட்ட, எங்கே இருக்குது அந்த பணம் அப்படின்னு பார்த்தாக்கா பரிதாபகரமான ஒரு இடத்துல இருக்காங்க. ஏன்னாக்கா இந்த சேமிப்பை அவங்க ஒழுங்காக காம்பவுண்ட் பண்ணல, வளர விடலை. உங்கள் பணத்தை நீங்கள் எங்கே முதலீடு பண்ணுறீங்க, உங்கள் சேமிப்பு எங்கே போகுதுங்கிறதா அந்த பணம் உங்களுக்கு எப்படி வேலை செய்ய போகுதுங்கிறத தீர்மானிக்கக்கூடியது. தப்பான இடத்துல போட்டால் நீங்கள் பணத்தை சேமித்து முதலீடு பண்ணியும் அந்த பணம் உங்களுக்கு போதுமான வேலையை செய்யாது. யுவர் மணி won't ஒர்க் ஃபார் யூ, அல்லது யுவர் மணி வில் ஒர்க் லெஸ். நீங்கள் கடுமையாக உழைச்சி நல்லா சம்பாதிச்சு அதில் நல்லா சேமித்து பணத்தை ஒரு தப்பான இடத்துல இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்கள் பணம் உங்களுக்கு குறைவாக வேலை செஞ்சிச்சுனாக்கா அப்போ உங்கள் மனநிலை எப்படி இருக்கும்? டெஃபினட்டாக ஏமாற்றம் இருக்குல்ல. இந்த ஏமாற்றம் ஒருத்தன் லைஃப்பில் வரவே கூடாது. அதுவும் 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிற ஒருத்தன் லைஃப்பில் இந்த மாதிரி ஏமாற்றம் வரவே கூடாதுங்கிறது என்னுடைய முக்கிய அறிவுரை. அப்போ நம்ம பணம் எங்கே இன்வெஸ்ட் பண்ணுறோங்கிறதுல நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறவங்க செய்யக்கூடிய சில தவறுகளை இங்கே நான் பின் பாயிண்ட் பண்ணுறேன். நிறைய பேர் அவங்க பணத்தை வச்சுட்டு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாங்க. ட்ரேடிங் பண்ணுவாங்க, F&O பண்ணுவாங்க, ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுவாங்க, BTST பண்ணுவாங்க. கேட்டால் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்வாங்க. அடிப்படையில் பணத்தை வச்சுக்கிட்டு சூதாடுவது என்பது நிச்சயமாக முதலீடு இல்லை. அப்போது நீங்கள் சேமிச்சும் பணத்தை இந்த மாதிரி டைவர்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் முதலீடே செய்யலைங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்குங்க. இப்போ முதலீடுனா என்ன சார்? முதலீடுனா ஒரு இடத்துல போட்டுட்டு பல ஆண்டுகளுக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் அந்த பணத்தை வளர விடுவது. அந்த பணம் நமக்காக வேலை செஞ்சு கிட்டத்தட்ட அதே அளவு பணத்தை 5-6 ஆண்டுகளில் நமக்கு உருவாக்கி கொடுப்பது. நம்ம ₹1 இன்றைக்கி போட்டால் 5-6 வருஷம் கழித்து அது ₹1 நமக்கு உருவாக்கி தரணும். அதுக்கப்புறம் அடுத்த 5-6 வருஷத்தில் மறுபடியும் நமக்கு ₹1 உருவாக்கி தரணும். இது நம்ம லைஃப் லாங் நடந்துக்கிட்டே இருக்கணும்.
இது ஒரு 3-4 முறை நடந்தால் நம்ம போட்ட ₹1 நம்ம கிட்ட பல ரூபாய் இருக்கும். பணம் நமக்காக பெரிய வேலையை செஞ்சுருக்கும். 1 லட்சம் சம்பாதிக்கிறவங்க சேமிக்கிற பணம் அந்த பெரிய வேலையை செஞ்சு தரணுங்கிறது தான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது. அந்த பெரிய வேலையை உங்களுக்கு பணம் செஞ்சு தரணும்னா முதல்ல நீங்கள் அதை சரியான இடத்துல வேலை செய்ய வைக்கணும். 2வது அந்த இடத்த விட்டு நகர்த்தக்கூடாது. 3வது பணம் எங்கே நல்லா வேலை செய்யுதோ அந்த இடத்துல உங்களுடைய முழு கவனத்தையும் நீங்கள் செலுத்தணும். எந்த இடத்துல நீங்கள் பணம் போட்டால் அந்த பணம் பெஸ்ட்டு வேலை செய்யுன்றதை தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஒரு ஹாபிக்காகவோ பொழுதுபோக்குக்காகவோ வீம்புக்காகவோ மற்றவனுக்கு நம்ம காட்டணுங்கிறதுக்காகவோ பணத்தை ஒரு இடத்துல கூட நம்ம போடக்கூடாது. இதெல்லாம் ₹1,00,000 சம்பாதிக்கிறவன் நிச்சயமாக உணர்ந்திருக்க வேண்டும், உள்வாங்கி இருக்க வேண்டும், புரிந்து கொண்டு அதன்படி வாழ வேண்டும். அப்படி வாழ்ந்தால் அந்த 1 லட்சத்துக்கு மேலே அவங்க பணம் சம்பாதிக்கும் போது அவர்கள் அடைய போகின்ற உயர்வு அவங்க எதிர்பார்த்ததையும் மிஞ்சும்னு நான் உறுதியாக சொல்லுவேன். அந்த உயர்வை நோக்கி இணைந்து பயணிப்போம்.